வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி பலன்கள்ல ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே அந்த ரிஷப ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போறார். அடுத்து மிதுன ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வருட கிரகம், மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் போது புதனும் சுக்கிரனும் இருக்கு. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது செயல்பட போகுது. அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் இங்க அதிசார நிவர்த்தி அடைந்து தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே கடக ராசியில இருக்கிற அந்த புதனாகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதியில இருந்து அந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிலேயே இருக்க போறார். ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் அந்த மீன ராசியிலையும் இருந்து இந்த மாதம் செயல்பட போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும், என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல எப்படி இருக்க போது, உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். 8ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தன்மைகள் இருக்கு. அதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு ஜூன்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த இடத்துலயும் சரி, உங்களுடைய உயர் படிப்பா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் நீங்க பணம் கொடுத்து சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுக்காதுங்க. வெளிநாட்டுல எங்களுக்கு வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு $2000 கொடுக்கணும், $3000 கொடுக்கணும், அவங்க எங்களுக்கு உறுதியான ஒரு நபர்கள் தான், அவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும், நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரியாக ஒரு நிதானம் இழந்து செயல்படக்கூடாது. செயல்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவரா இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்த நேரம் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க வேற எங்கேயாவது அந்த பணத்தை போட்டு அதுல இருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேலைகளும் கிடைக்காத ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாகலாம் இருக்கிறதுனால யாரையும் நம்பி இந்த தனுசு ராசி என்பர்கள் பணம் காசு அப்படின்றத கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. அதே சமயம் நீங்களும் கடன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. உங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்டதான ஒரு கடனா பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அதை மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதனால தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி, அந்த சுகஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால சில வழக்குகள்ல இருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. தனுசு ராசி என்பர்களுக்கு மருத்துவத்துறையில மருத்துவ ஆலோசனை அப்படின்றது ரொம்ப ஒரு துரிதமாக நடக்கும். அதாவது ரொம்ப லக்ஸுரியான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்க இருந்த இடத்துல எல்லாமே வரும், ஜூஸ், சாப்பாடு, உங்களை கவனிக்கிறதுக்கு 4 பேரு, இந்த மாதிரியாகலாம் ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ரீட்மெண்டை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனா உடல் தொந்தரவுகள் மிக அதிக அளவுல இருக்கும். அதனுடைய வேதனைகள் அப்படின்றது பல மடங்காக இருந்தாலும் கூட அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நீங்க போட்ட சில விஷயங்கள், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அததான் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னதான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்குண்டான நிவர்த்தியையும் கண்டிப்பா
கண்டிப்பாக அந்த குரு பகவான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த ஒரு 6 மாதமாக எனக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு, அவங்கள திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரேக் போடுங்க. இந்த ஒரு மாசம் நீங்க அதை பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறமான சில விஷயங்களை முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்த வெளிநாட்டு படிப்பு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கு. வெளிநாட்டிலேயே இருக்கிறோம், எனக்கு இன்னும் இங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரல, எனக்கு ரெசிடென்சியல் கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஜூலை மாதத்துல அதற்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா புதன் அதிசார நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்திற்கு போறதுனால அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் தேதிக்கு மேல நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சொத்து சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க, எடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பின்னடைவுகள் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான் உங்க உடன் பிறந்தவர்களால சில பாதிப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது வீட்டு பரம்பரை தொழில பிரிக்கும் போது அதுல நிறைய சண்டை சச்சரவுகள் தகராறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராகு முழுமையாக கொடுக்க போறாரு. ஏன் இந்த ராகு பகவான் இத்தனை நாள் கொடுக்காதது இந்த ஜூலை மாசம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை அப்படியே ஆழமா விதைச்சிட்டு போயிடுவார். அவருடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த பிரச்சனைகளை ஆழமா விதைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால உடன் பிறந்தவர்களோடு சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர் சில இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சேர்ந்த குடும்பங்கள், உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து இருந்த குடும்பங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரிஞ்சுதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அதையெல்லாம் பத்தி ரொம்ப கவலைப்படாம உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே கவனிங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.